இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல 3+2 ப்ரோக்ராம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக 3x ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிட்டான். சைடில் உள்ள பாக்கெட்டுக்கு எப்படி 3+2 ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2Dயில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறான். என்ன டூல் ரன் பண்ண போறீங்களோ அந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. டெனமர் ஃப்ளாட்டை செலக்ட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் ரன் பண்ண போகணுமோ அந்த கர்வை செலக்ட் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் வந்து தப்பாக இருக்குது. ஏற்கனவே செட்டப் எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் எக்ஸாம்பிள் செலக்ட் XY ஒன்று கிரியேட் பண்ணிடுறான். எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து XY செலக்ட் பண்ண முடியாதனால நான் வந்து ஜெட் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஜெட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனு, எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனு, இது கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு எவ்வளோ டெப்த் ரன் ஆகுன்னு எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை டெப்த் வேணும்னா டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டெப்த் ஆகட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா போதும். டூல் பாத் வந்து அதுக்கேற்றாப்புல ஜென்ரேட் ஆகிடுற ரஃபிங் டூல் பாத்து. மற்றபடி எல்லாமே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் 2D கண்ட்ரோல் டூல் பாத் படி தான் ஒர்க் ஆகும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்து இந்த டூல் ஓரியன்டேஷன் மட்டும் டூல் ஆக்ஸை மட்டும் ஓரியன்டேஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறோம். டூல் பாத் ஜென்ரேட் பண்ணினா டூல் பாத் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது. ஜெட் ஆக்சிஸ் வந்து இந்த சைடு இருக்கிற டூல் பாத் வந்து தப்பாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை எடிட் பண்ணிவிட்டு ஜெட் ஆக்சிஸ் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ராங் சைடு இருக்குது. அதை வந்து ப்ளீப் பண்ணிங்கன்னா போதும், இந்த சைடு வரும் வந்துடும். இப்போ ஓகே பண்ணிங்கன்னா டூல் பாத் வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வந்து ரொம்ப 7லேருந்து ரன் ஆகி வருது. இவ்வளோ லிமிட்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னாப்புல டைட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டைட்டில் போயிட்டு பாட்டம் எவ்வளோ வர போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செலக்ட் காண்டூர்னால நம்ம செலக்ட் பண்ண காண்டூருக்கு ஏற்றாப்புல ரன் ஆயிரும். டாப் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த பேஸ் குத்தினா போதும். அதுலேருந்து எவ்வளோ மேலேருந்து ரன் ஆகணும், 1 மேலேருந்து குத்தினா 1 மேலேருந்து ரன் ஆகிடும். இது மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல 3+2 ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த XY ஓரியன்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டூல் பாத் மேலே ரைட் கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ட்ரில்லிங் டூல் பார்த்தோன்னா ட்ரில்லிங்கில் போகிற ஆப்பில் இருக்கும். 2D மில்லிங்கில் போயிட்டு ஃபினிஷிங்னா 2D காண்டூரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபினிஷிங் டூல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜியோமெட்ரி எல்லாமே சேம் தான். இந்த டூல் ஓரியன்டேஷன் வந்து டிரைவ் மூலமாக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். அதனால தான் நான் அதை டிரைவ் மூலமாக வந்தேன். வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு டூல் பாத் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இது மாதிரி ஒரு தடவை ஓரியன்ட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆப்ரேஷன் இருந்தாலும் இதே ஒரு பிளேனுக்கு கிரியேட் ஆகணும்னா அது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிரைவ்டு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அதை பேராமீட்டருக்காண்டி காப்பி ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2D பண்ணினா 2D ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். 3D டூல் பார்த்து ஒன்று ஓப்பன் பண்ணினா 3Dக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஓரியன்டேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டூல் ஓரியன்டேஷன் கொடுத்துட்றோம். இது வந்து 3Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேனுவலாக ஆங்கிள் கூட டெல்ட் பண்ண முடியும். 3D டூல் பார்த்து ரன் பண்ணும்போது எவ்வளோ டிகிரி வந்து டெல்டா இருக்கு தெரிஞ்சால் அந்த டிகிரிக்கு ஏற்றாப்புல நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ண முடியும். மற்ற ஆப்ஷன் ஃபுல்லாக சேம் தான். இதில் வந்து 3+2 மாற்றுறதுக்கு இந்த டூல் ஓரியன்டேஷன் மட்டும்தான். இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்றாப்புல மேனுவலாக ஒரு ப்ரைவியூ வச்சுட்டு 3D சர்ஃபேஸாக இருந்தால் அலைன் டு வியூ கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு ஏற்றாப்புல அந்த வேல்யூ எல்லாம் மாறிடும். இப்போ லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு மாற்றினா டாப்ல எல்லாம் மாறிடும். அலைன் டு வியூ கொடுத்தோம்னா வியூக்கு ஏற்றாப்புல ஓரியன்டேஷன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செட்டப்பில் சொன்னாப்புல சேம் தான். இந்த 3D சர்ஃபேஸ் இருந்தால் லாஸ்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இது மாதிரி நம்ம ரன் பண்ணுற ஒரு ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல அலைன் பண்ணிவிட்டு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதே டிரைவ்டு ஆப்ரேஷனில் போனீங்கன்னா அந்த மல்டி ஆக்சிஸ் அண்டு 3 ஆக்சிஸ் உள்ள டூல் பாத்து கூட எனேபிள் ஆகும். இதில் போனீங்கன்னா அது டூல் ஓரியன்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். ஒவ்வொரு தடவையும் கிரியேட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி 3+2 ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.